வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வடசென்னிமலை அண்ணாதுரை அரசு கல்லூரியில் விளையாட்டுப் போட்டிகள் நடக்கிறது. ஓசூரை சேர்ந்த மாணவி திவ்யதர்ஷினி வயது 17 கல்லூரி விடுதியில் தங்கி முதலாம் ஆண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தார். இன்று மதியம் 1 மணி அளவில் நடைபெற்ற கால்பந்தாட்ட போட்டியில் சக மாணவிகளுடன் திவ்யதர்ஷினி விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்தார். உடனடியாக அவரை மீட்டு காட்டுக்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அட்மிட் செய்தனர். பின் மேல் சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். அங்கு அவர் இறந்தார். ஆத்தூர் ஊரக காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்த மாணவி திடீரென உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. தமிழகத்தின் மண்டபம் நிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைப்பதில் பாம்பன் ரயில் பாலமும் பாம்பன் சாலை பாலமும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதில் 1914 பாம்பன் ரயில் பாலம் திறக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து தொடங்கியது. இந்தியாவில் கடலின் நடுவே அமைக்கப்பட்ட முதல் பாலம் இதுவாகும். பாலத்தில் கப்பல்கள் செல்வதற்காக நடுவில் தண்டவாளங்களுக்கு இடையே தூக்கு பாலம் அமைக்கப்பட்டிருந்ததே இதன் சிறப்பு. பாலம் 1964 ஆண்டு புயலில் சேதமடைந்து மறுசீரமைப்பு செய்யப்பட்டு மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்தது. நூற்றாண்டுகளை கடந்த இந்த பாலத்தில் அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் இதன் அருகிலேயே 2019 புதிய பாலம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது. பாலப்பணிகள் 2020 ஆண்டில் தொடங்கி துரிதமாக நிறைவடைந்து கடந்த ஆண்டு ஏப்ரல் 6 பிரதமர் மோடி புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து பாம்பன் பழைய பாலத்தை அகற்ற ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்தது. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் என்ற ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் மத்திய அரசு நிறுவனம் பாம்பன் பழைய பாலத்தை அகற்ற ஒப்பந்தம் கோரி டெண்டர் அறிவிப்பு கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியிட்டது. அந்த அறிவிப்பில் 2.3 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இப்பாலத்தின் நடுவில் உள்ள தூக்கு பாலம் மற்றும் கர்டர் பாலம் தண்டவாளங்களை 2.53 கோடி ரூபாய் செலவில் அகற்ற கோரப்பட்டிருந்தது. ரயில்வே நிர்வாகம் டெண்டர் வழங்கி பழைய பாம்பன் ரயில் பாலத்தை அகற்ற பூமி பூஜை இன்று நடைபெற்றது. 4 மாதத்தில் பணிகளை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பாம்பன் பழைய ரயில் பாலம் வரலாற்று சிறப்புமிக்க பாலம் என்பதால் அதனை அகற்றும் போது சேதம் ஏற்படாமல் இருப்பதற்காக பழைய ரயில் பாலத்தை அடுக்கடுக்காக வெட்டி எடுப்பதற்கு முடிவு செய்யப்பட்டு அதற்காக எண் 1 இருந்து வரிசைப்படியாக பாலம் முழுவதும் எழுதப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் படிப்படியாக ரயில் பாலம் அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என ரயில்வே நிர்வாகம் கூறியது. 111 ஆண்டுகள் கடந்த வரலாற்று சிறப்புமிக்க பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தை கடலிலிருந்து அகற்றி ரயில் அருங்காட்சியகத்தில் வைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் பெரும்பாக்கம் கிராமத்தில் தனியார் பள்ளி உள்ளது. சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து மாணவர்கள் ஸ்கூல் வேனில் வருவது வழக்கம். இன்று வழக்கம்போல் மாணவர்கள் வேனில் ஏறினர். திடீரென பெரும் சத்தத்துடன் வேனில் இருந்த தீயணைப்பு கருவி வெடித்து சிதறியது. கருவியில் இருந்த கெமிக்கல் வேன் முழுவதும் பரவியது. சம்பவம் நடந்தபோது வேனில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்தனர். கெமிக்கல் பரவியதால் குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தோகைப்பாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அட்மிட் செய்யப்பட்டனர். அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். பள்ளி வேனில் தீயணைப்பு கருவி வெடித்த சம்பவம் பெற்றோர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
வணக்கம்.